அதிகாலை பொழுது அடிக்கின்ற அலை. இது எழுதப்படாத கவிதை, இது எழுப்பப்படாத அலை. அதோ தெரிகிறது பார் அந்தி வானம். இந்த கடலோடு முத்தமிடும் அந்த இடத்தை யார் தொடுவது? அதுபோல்தான் இந்த அதிகாலை பொழுது. யாரெல்லாம் காலையில் எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அற்புதம் செய்கிறது இந்த அதிகாலை பொழுது. கடலின் ஓசையும் காலை தொடும் அலைகளும் வந்து வந்து செல்வதுதான் இந்த அதிகாலையின் அதிசயமோ என்னவென்று சொல்வது? சூரியன் உதிப்பதற்கே வரம் கேட்டு நிற்கும் அந்த காலை பொழுதில் மனித கூட்டமெல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பதால் பயனேது? எழுந்திரியுங்கள், அதிகாலை பொழுதை நாம் அனுபவிப்போம். அலைகளின் நுரைகளெல்லாம் பாதம் தொட்டு செல்லும்போது, இந்த அலைகளின் நுரைகளெல்லாம் பாதம் தொட்டு செல்லும்போது, பைத்தியக்கார மனித இனமே எழுந்து வா, அதிகாலை பொழுதை என்னைப் போல் முத்தமிட என்று ஒவ்வொரு முறையும் சொல்வதாக தெரிகிறது. யார் அனுபவிப்பார்கள் இந்த அதிகாலை பொழுதை? 1000 சிந்தனைகள் அற்ற ஒரு அற்புதமான மனநிலை, குழப்பமே இல்லாத ஒரு சிறிய நடை, அருமை. அழகான மணல் பரப்பு, அழகிய கடல் அலை, பார்த்து வியக்கும் காலை பொழுது எத்தனை சுகமானது! சுமைகளையெல்லாம் கழுவி விட்டு செல்கிறது இந்த கடல் அலைகள். நாம் நடந்து போகும்போது நமது சுமைகளையெல்லாம் கழுவி விட்டு செல்கிறது இந்த கடல் அலைகள். நீரின்றி அமையாது உலகு, வள்ளுவன் சொன்னான் அன்றைய வாக்கு. உண்மையில் நீர் பார்க்க பார்க்க திகட்டாத ஒன்றுதான். ஆனால் இந்த கடல் நீரை குடிப்பதற்கு மட்டும்தான் கசக்கிறது. இது கடவுளின் விந்தை. உலகம் மிக முரண்பட்ட வகையில் படைத்திருக்கிறது. இந்த முரணையெல்லாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எழுந்து வாருங்கள், இந்த அதிகாலை பொழுதை அனுபவிப்போம். பொழுது என்பது புரண்டு கொண்டே இருக்கிறது. நாம் வாழ்க்கை என்பதும் புரண்டு கொண்டே இருக்கிறது. அதில் மகிழ்ச்சியை தேடி நடைபோடுவோம். அதிகாலை எழுந்து சூரியனை தொழுவோம். இது எழுப்பப்படாத அலை, இது எழுதப்படாத கவிதை. நன்றி, வணக்கம்.